ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒருத்தனை பழி கொடுக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை பழி கொடுக்கலாம். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பழி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. யார் சொன்னாங்க? இல்லை காந்தியடிகள் சொன்னாரா? யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது படத்தில் வருதா என்னென்னா தெரில, அது கேள்விப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே இந்த 41 பேருக்கு நம்ம வீர வணக்கம் தான் செலுத்தி ஆகும். இந்த உயிர்கள் சாதாரண உயிர் கிடையாது. ஒரு பெரிய ஒரு பசுத்தோல் போட்டிய புலி, அவ்வளோ ஈவு இறக்கம் அப்படி காட்டுறது, மக்களுக்காக மக்களை காக்கிறது, தீவிரவாதிகளிருந்து நாட்டை காக்கிறது, இப்படிலாம் போலியாக படத்துகளில் நடிச்சுட்டு உண்மை முகம் தெரிய வச்சுருக்காங்க பார்த்தியா. இத்தனை இவ்வளோ பரப்புரைகள் அது இதுன்னு இருந்தாலும் இவங்க மூலமாக தான் உண்மை முகம் ஒன்று ஒன்றா தெரியுது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ நாள் தான் மறைச்சி வைக்க முடியும்? உங்களுடைய ரியாலிட்டி எவ்வளோ நாள் தான் நீங்கள் மறைச்சி வைக்க முடியும்? உங்களுடைய அடுத்தவங்களை ஏமாற்றுறதனத்தை எத்தனை நாள் தான் அந்த ஊருக்காக வேஷம் போட முடியும்? ஒரு நாள் வெளியில் தெரிஞ்சுதானே ஆகும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தெரிய வச்சதுக்காக 41 பேருக்கு உண்மையிலேயே நம்ம ராயல் சல்யூட். அது ஒரு நாடே சல்யூட் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு வளர்ந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறவர்களே உட்காந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாரோட கதையும் முடிஞ்சு போச்சு. அதனால் இவங்களுக்கு ஒரு வீர வணக்கம். இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இது உண்மை சீக்கிரம் ஒரு விஜயை பற்றி தெரிஞ்சுக்கிற வச்ச அந்த இறைவனுக்கும் நம்ம நன்றி. அதே மாதிரி அந்த 41 பேருக்கும் நம்ம நன்றியை தெரிஞ்சுக்குவோம்.